ஹாய் guys, வெல்கம் டு சிவா டூ வீலர் ட்ரைனிங் சென்டர் தேனி. இது இண்டிகேட்டர் பட்டன். நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் எந்த பக்கம் நீங்கள் திரும்ப போகிறீங்களோ அந்த பக்கம் நீங்கள் வந்து இந்த சுவிட்சை வந்து டச் பண்ணால் போதும். லெஃப்ட்டு ஆர் ரைட் அந்த மாதிரி. இப்போ சென்ட்ரு வந்து ஆஃப் பண்ணுறது. கீழே வந்து ஹாரன் பட்டன். இது வந்து டிம் அண்ட் பிரைட்டுக்காக. இங்கே டிம் அண்ட் பிரைட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து சுவிட்சை ஆன் பண்ணிடணும். ஹெட்லைட் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களோட ரைட் சைடு வந்து டிம் அண்ட் பிரைட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து ஸ்க்ரீனில் என்ன தெரியுது, ஹெட்லைட் ஆன் பண்ணால் எந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் காட்டுது. பேட்ரி டவுன் ஆகிருக்கா அப்படிங்கிற சிம்பிள் இது வந்து பேட்ரி டவுன் ஆகிருக்குன்றதுக்காக இந்த சிம்பிள். இந்த 10 நாள் வந்து வண்டி எடுக்காதமாக வச்சுருந்ததுனால இன்றைக்கி தான் நம்ம எடுத்திருக்கோம். அதனால இந்த பேட்ரி வந்து டவுனாக இருக்குது அப்படின்னு இண்டிமேட் பண்ணுது. அவ்வளோதான். ஃபியூல் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்பீடாமீட்ரு, ஸ்பீடு, கீழே இருக்கிறது கிலோமீட்ரு. இந்த வண்டியை வாங்கி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக. மேலே ஸ்பீடாமீட்ரு, கீழே வந்து ஃபியூல் எவ்வளோ இருக்குது. அப்படி பட்டன் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப டவுனாக இருக்குதுன்னு அர்த்தம். குறைஞ்சது 1 லிட்டர் டீசல் வந்து வண்டியில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இது என்ன கம்பெனி அப்படிங்கிறத நமக்கு இண்டிமேட் பண்ணியிருக்காங்க. கீழே லிவர் பார்த்துக்கோங்க. இது வந்து ஆன் பண்ணும்போது மேலே ப்ரெஸ்ஸிங் கொடுக்க வேண்டிய லிவரு. இது வந்து ஆஃப் பண்ணுறோம் அப்படிங்கும்போது மேலே நீங்கள் தூக்குனா போதும், வண்டி வந்து இன்ஜின் ஆஃப் ஆயிரும். இன்ஜின் ஆஃப் ஆகக்கூடிய லிவர். ஓகேவா? இது வந்து என்ன லிவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸ் போகும்போது போடக்கூடிய லிவர். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணால் அப்படியே இதே ப்ரெஸ்ஸிங்கோட கீழே கொண்டு வந்து லாக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அங்கே வந்து லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ரிவர்ஸ் கியர் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஓகேவா? ரிவர்ஸ் வந்து லிவரு வந்து போட்டிருக்கீங்க. அடுத்து வந்து உங்களுக்கு கியர் சிஸ்டம் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இப்போ நான் ஆன் பண்ணுறேன், வண்டியை ஆன் பண்ணுறேன். எப்படி பண்ணுறேன்றதை பாருங்கள். உங்களோட கட்டை விரல் வந்து ரைட் சைடு நீங்கள் ப்ரெஸ்ஸிங் கொடுக்கணும். இந்த லிவரை வந்து மேலே தூக்கி கீழே இறக்கணுன்னே ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் சாவியை எந்த மூமெண்ட்டும் பண்ணக்கூடாது. அப்படியே கையை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். ஓகேவா? இது ஆக்சிலேட்ரு ப்ளஸ் ஸ்டேரிங்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பக்கம் நம்மளோட ரைட் சைடு. லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் ஒன்லி ஸ்டேரிங் திருப்புறதுக்காக மட்டும் பயன்படக்கூடியது. நம்ம லெஃப்ட் சைடு இருக்க லிவர் வந்து என்னென்னா உங்களோட கிளச்சு. ஓகேவா? கிளச்சை வந்து பிடிச்சி தான் கியர் சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக யூஸ் ஆகக்கூடியது. கீழே வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிவர்ஸ் கீர் போடுறேன். ரிவர்ஸ் இந்த லிவரை வந்து கீழே இறக்கி லாக் பண்ணிடுங்க. ஓகேவா? லாக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் ஃபஸ்ட் கியர் எப்படி நீங்கள் ஃபஸ்ட் கியர் வந்து இதே தான் ஃபஸ்ட் கியரும் இதே தான் ரிவர்ஸ் கியரும். நீங்கள் என்ன பண்ணுறோம், நியூட்ரலில் இருந்து ஃபஸ்ட் கியர் போட்டுட்டோம். இப்போ ரிவர்ஸ் மூவ் ஆகுது பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதே ரிவர்ஸ் கியர் வந்து ஃபஸ்ட் கியராக எப்படி மாற்றுறோம் அப்படின்னா, இந்த லிவரை வந்து மேலே எடுத்து விட்டீங்க அப்படின்னா பழைய பொசிஷனுக்கே வந்துடும். அடுத்து நீங்கள் இது வந்து இப்போ ஃபஸ்ட் கியராக மூவ் ஆகுது, ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது. இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், நியூட்ரலுக்கு கொண்டு வந்துட்டேன் வண்டி மூவ் ஆகலை. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க.